சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வங்கியில் வாடிக்கையாளர்கள் அடமானம் வைத்த நகைகளில் மோசடி செய்த நகை மதிப்பீட்டாளரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூரை அடுத்த பிள்ளையார்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் தென்னமாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த நாராயணகுமார் என்பவர் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வந்தார். அந்த வங்கியில் வாடிக்கையாளர்கள் அடகு வைக்கும் நகைகளில் உள்ள பாகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாராயணகுமார் திருடியதாக கூறப்படுகிறது. அவர் 11,13,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகளை வங்கி மேலாளர் சரத்குமார் சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து நாராயணகுமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வாடிக்கையாளர் ஒருவர் சந்தேகம் எழுப்பி அளித்த புகாரின் அடிப்படையில் வங்கி உயரதிகாரிகள் கடந்த 10 நாட்களாக 1000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை அழைத்து ஆய்வு செய்ததில் இந்த மோசடியானது அம்பலமானது. இந்நிலையில் அந்த வங்கியில் நகை வைத்த வாடிக்கையாளர்கள் வங்கி முன்பு திரண்டு தங்கள் நகைகளின் எடை குறைந்துள்ளதாக கூறி முறையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எவ்வளவு குறையுது? 3 கிராம் குறையுது சார். சுத்தமா 3 கிராம் இல்ல. லென்த் கம்மியா இருக்கு செயினோட லென்த். இந்த ஒரு செயினோட எடை மட்டும் 51 கிராம் வீட்ல இருந்துச்சு. நாங்க பார்க்கும்போது 48 தான் இருக்கு. இங்க பார்க்கும்போது வெட்டி இருக்காங்க. இங்க பாருங்க நெரடு விழுந்திருக்கு. வந்து நாங்க போடையில இப்படிதான் இருக்கு. இறக்கமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.